மனதை கடந்து மூலாதாரம் நோக்கி. கேள்விகள். தயவு செய்து நாபி மையம், மூன்றாவது கண்மயம் மற்றும் முதுகுத்தண்டின் இழை ஆகியவற்றின் செயல்பாடுகளை விளக்குங்கள். புத்தரின் துறவறம் உலக வாழ்க்கைக்கு எதிரானதாக தெரிகிறது, நடுப்பாதையாக தெரியவில்லை. தயவு செய்து விளக்குங்கள். இதய மையத்தை வளர்த்துக் கொள்ள சில நடைமுறை வழிகளை சொல்லுங்கள். நடுப்பாதை வழியில் ஒருவன் அன்பு கொள்ள வேண்டுமா அல்லது அன்பு மற்றும் வெறுப்பு ஆகிய இரு துருவங்களிலும் முழு சக்தியோடு இருக்க வேண்டுமா? முதல் கேள்வி. மாறும் என்று நீங்கள் நேற்று இரவு கூறினீர்கள். வேறொரு நாள் எல்லா ஞானம் அடைந்தவர்களும் அவர்களுடைய நாபியில் மையம் கொண்டவர்களே என்று கூறினீர்கள். மேலும் மற்றொரு நாள் முதுகுத்தண்டின் மையத்தில் உள்ள வெள்ளி இழை பற்றி விளக்கினீர்கள். இதிலிருந்து 3 அடிப்படை விஷயங்கள் மனிதனின் வேர்களாக இருப்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். தயவு செய்து நாபி மையம், மூன்றாவது கண் மற்றும் வெள்ளி இழை ஆகிய இந்த 3ற்கும் இடையிலான தொடர்பின் முக்கியத்துவத்தையும் தொடர்பு கொண்ட செயல்முறைகளையும் விளக்குக. நீ உள்ளுக்குள் எப்பொழுதெல்லாம் மையம் கொள்கிறாயோ, நீ மையம் கொள்ளும் கணத்திலேயே மையம் எதுவாக இருந்த போதிலும் நீ நாபியில் விழுந்து விடுகிறாய். நீ இதயத்தில் மையம் கொண்டால் இதயம் முக்கியமல்ல, மையம் கொள்ளுவதே முக்கியம். அல்லது நீ மூன்றாவது கண்ணில் மையம் கொண்டால் மூன்றாவது கண் அடிப்படையானது அல்ல. அடிப்படையான அம்சம் உனது உணர்வு மையம் கொண்டதுதான். எனவே மையம் கொள்ளும் புள்ளி எதுவாக இருந்த போதும், நீ மையம் கொண்டு விட்டால் எந்த இடமாய் இருந்த போதும் நீ நாபியில் விழுந்து விடுவாய். அடிப்படை உயிர் நிலையான மையம் நாபிதான். ஆனால் உனது செயல்பாட்டு மையம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ அந்த மையத்திலிருந்து தானாகவே கீழே விழுவாய். ஆகவே அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. மேலும் இது இதய மையம் அல்லது மூன்றாவது கண் மையத்திற்கு மட்டும் பொருந்துவது அல்ல. நீ உண்மையில் காரண காரிய அறிவில் தலையில் மையம் கொண்டிருந்தால் அங்கிருந்தும் நீ நாபி மையத்தில் விழுந்து விடுவாய். மையம் கொள்ளுவதுதான் முக்கியம். ஆனால் தலையில் மையம் கொள்வது மிகவும் கடினம். இதில் பிரச்சனைகள் உள்ளன. இதய மையம் அன்பு, சரணாகதி, நம்பகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையிலானது. தலை சந்தேகத்தின் மறுப்பின் அடிப்படையிலானது. முழுவதுமாக மறுப்பில், எதிர்ப்பில் இருப்பது உண்மையில் சாத்தியமற்றது. முழுவதுமாக சந்தேகப்படுவதும் சாத்தியமற்றது. ஆனால் சில நேரங்களில் இதுவும் நிகழ்ந்தது. ஏனெனில் நடக்க முடியாததும் நடக்கிறது. சில நேரங்களில் நம்பிக்கை கொண்ட எதுவுமே இல்லாமல் சந்தேகப்படுகின்ற மனதை கூட நம்பாத அளவு உன்னுடைய சந்தேகம் அவ்வளவு கூர்மையானதாக ஆகும் பொழுது சந்தேகம் அதனிடமே திரும்பி எல்லாமும் சந்தேகமாய் ஆகிவிடும் பொழுது நீ உடனே நாபி மையத்தினுள் விழுந்து விடுவாய். ஆனால் இது மிகவும் அரிதாகவே நடக்கக்கூடியது. நம்பகத்தன்மை, விசுவாசம் கொள்வது சுலபமானது. முழுதாக சந்தேகப்பட முடிவதை காட்டிலும் சுலபத்தில் முழுதாக நம்பகத்தன்மை கொள்ள முடியும். நீ முடியாது என்று சொல்வதை காட்டிலும் சுலபத்தில் முழுமையாக சரி என்று சொல்ல முடியும். எனவே நீ தலையில் மையம் கொண்டிருந்தாலும் கூட அடிப்படையானது மையம் கொண்டிருத்தலே. நீ மையம் கொண்டிருந்தால் நீ உனது உயிர்நிலையின் வேர்களில் விழுந்து விடுவாய். ஆகவே எங்கு வேண்டுமானாலும் மையம் கொள். முதுகுத்தண்டும் சரிதான், இதயமும் சரிதான், தலையும் சரிதான், அல்லது உடம்பில் உள்ள மற்ற மையங்களையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். புத்த மதத்தினர் 9 சக்கரங்களை பற்றி பேசுகின்றனர். உடம்பில் உள்ள 9 பேராற்றல் மையங்கள். இந்துக்கள் 7 சக்கரங்களை பற்றி பேசுகிறார்கள். உடம்பில் உள்ள 7 பேராற்றல் மையங்கள்.
திபெத்தியர்கள் உடம்பில் உள்ள 13 மையங்களை பற்றி பேசுகிறார்கள். நீயாகவே உன்னுடையதை கண்டு கொள்ள முடியும். இவைகளை பற்றி படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உடம்பில் உள்ள எந்த புள்ளி வேண்டுமானாலும் மையம் கொள்வதற்கான பொருளாக முடியும். உதாரணமாக, தந்த்ரா பாலுணர்ச்சி மையத்தை மையம் கொள்ள பயன்படுத்துகிறது. பிரக்ஞையையும் கொண்டு வர முயற்சிக்கிறது. பாலுணர்ச்சி மையமும் சரிதான். தாவோவினர் கால்கட்டை விரலை மையமாக பயன்படுத்தினர். உனது உணர்வு முழுவதையும் கால்கட்டை விரலுக்கு நகர்த்து. அங்கேயே இரு. முழு உடம்பையும் மறந்துவிடு. உனது முழு உணர்வும் கட்டை விரலுக்கு செல்லட்டும். இதுவும் சரிதான். ஏனெனில் உண்மையில் எதன் மேல் மையம் கொள்ளுகிறாய் என்பது முக்கியமற்றது. நீ மையம் கொண்டிருந்தாய், அதுதான் முக்கியமானது. நிகழ்வது மையம் கொண்டிருப்பதால் நடப்பதேயன்றி மையத்தினால் நடப்பதல்ல. இதை நினைவில் கொள். மையம் முக்கியமானது அல்ல, மையம் கொள்வதே முக்கியமானது. ஆகவே குழப்பமடையாதே. ஏனெனில் இந்த 112 முறைகளில் பலவற்றில் பல்வேறு மையங்கள் பயன்படுத்தப்படும். எனவே எந்த மையம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது எது உண்மையானது என்றெல்லாம் குழப்பமடையாதே. எந்த ஒரு மையமும் போதும். நீ உனது விருப்பத்திற்கு தகுந்தாற் போல தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உன் மனது மிகவும் பாலுணர்ச்சி கொண்டது என்றால் பாலுணர்வு மையத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது. அதை பயன்படுத்து. ஏனெனில் உனது உணர்வு இயல்பாக அதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதை தேர்ந்தெடுப்பதுதான் நல்லது. ஆனால் பாலுணர்வு மையத்தை தேர்ந்தெடுப்பது கடினமானதாகிவிட்டது. அது மிகவும் இயற்கையான மையங்களில் ஒன்று. உனது உணர்வு உடற்கூறால் அந்த மையத்தை நோக்கி இயல்பாகவே கவரப்படுகிறது. ஏன் இந்த உடல்கூறின் சக்தியை உள்நிலை மாற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? உனது மையமடைதலுக்கு அந்த புள்ளியை எடுத்துக்கொள். ஆனால் சமூக கட்டுக்குட்படுத்தப்பட்ட செயல்முறைகள், பாலுணர்வை அமுக்கி வைக்கும் போதனைகள், ஒழுக்கத்தை திணிப்பது, இவை ஆழமான கெடுதலை செய்துவிட்டன. நீ உனது பாலுணர்வு மையத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறாய். உண்மையில் நமது உண்மையான நிலை பற்றிய நமது கற்பனையில் பாலுணர்வு மையத்தையே விட்டுவிட்டோம். உனது உடம்பை கற்பனை செய்து பார். உனது பாலுணர்வு உறுப்புகளை அதிலிருந்து நீ விட்டு விடுவாய். இதனால் தான் மக்களில் பலர் தங்களுடைய பாலுணர்வு உறுப்புகள் ஏதோ அவர்களிடமிருந்து வேறுபட்டது போல உணர்கின்றனர். அவை அவர்களின் பாகமில்லாதது போல உணர்கின்றனர். அதனால்தான் இவ்வளவு ஒளிவு மறைவு இருக்கிறது. இவ்வளவு அதிக உணர்வற்ற நிலையடைதல் இருக்கிறது. யாராவது ஒருவன் வானவெளியிலிருந்தோ வேறு ஏதாவது கிரகத்திலிருந்தோ வந்து உன்னை பார்த்தால் உனக்கு ஏதாவது பாலுணர்வு மையம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளவே முடியாது. அவன் உன்னுடைய பேச்சை கேட்டால் பாலுணர்வு போன்ற ஏதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள சாத்தியமே இல்லை. அவன் உன்னுடைய சமூகத்தில், பொதுவாக உள்ள சமூகத்தில் பழகினால் பாலுணர்வு செயல் போன்ற ஏதும் நடப்பதாக அறிந்து கொள்ளவே முடியாது. நாம் ஒரு பிளவை உருவாக்கிவிட்டோம். ஒரு தடையை அங்கு வைத்து விட்டோம். பாலுணர்வு மையத்தை நம்மிடமிருந்து துண்டித்து கொண்டு விட்டோம். உண்மையில் பாலுணர்வின் பொருட்டே நாம் உடலை 2ஆக பிரித்துள்ளோம். மேலென்றால் உயர்ந்தது என்று நமது மனத்தில் அர்த்தம். கீழ் என்றால் தாழ்ந்தது என்று அர்த்தம். கீழ் என்பது கண்டனத்துக்குரியது. ஆகவே கீழ்ப்பகுதி என்பது உடம்பின் கீழ் உள்ள பாதி பகுதியை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல, அது மதிப்பு குறைவையும் காட்டுவது. நீயே உன்னுடைய உடம்பின் கீழ்ப்பகுதி உன்னுடையது என்று நினைப்பதில்லை. யாராவது ஒருவர் உன்னிடம் உன்னுடைய உடம்பில் நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்டால் நீ உன்னுடைய தலையை சுட்டி காட்டுவாய்.
ஏனெனில் அதுதான் உயர்ந்திருப்பது. இதனால்தான் இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தலை, மேலும் சூத்திரர்கள் தொடக்கூடாத அரிசனங்கள் அவர்கள் காலடி. காலடி தலையை விட கீழானது. உண்மையில் நீ தலை, காலும் மற்ற உறுப்புகளும் உன்னை சேர்ந்தவை, ஆனால் நீ அல்ல. இந்த பிரிவை ஏற்படுத்துவதற்காக நாம் ஆடையை 2 பகுதிகளாக செய்துவிட்டோம். சில மேல் உடம்பிற்கானவை, சில கீழ் உடம்பிற்கானவை. இது உடம்பை 2ஆக பிரிப்பதற்காகவே. இப்படி ஒரு உள்ளார்ந்த பிரிவு ஏற்பட்டுவிட்டது. உடம்பின் கீழ்ப்பகுதி உன்னுடைய பாகம் அல்ல, அது உன்னிடம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது வேறு விஷயம். இதனால் தான் மையம் கொள்வதற்கு பாலுணர்வு மையத்தை பயன்படுத்துவது சிரமமாகிவிட்டது. ஆனால் அதை நீ பயன்படுத்த முடிந்தால் அதுதான் சிறந்தது. ஏனெனில் உடல் கூற்றின்படி உனது சக்தி அந்த மையத்தை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மேல் உன் கவனத்தை குவி. எப்பொழுதெல்லாம் நீ பாலுணர்ச்சியின் உந்துதலை உணர்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் கண்களை மூடி உன் சக்தி பாலுணர்வு நோக்கி பாய்வதை உணரு. இதை ஒரு தியான முறையாக ஆக்கிக்கொள். பாலுணர்வு மையத்தில் மையம் கொண்டவனாக உன்னை உணர். அப்போது திடீரென்று அந்த சக்தியின் தன்மை மாறுவதை நீ உணர்வாய். பாலுணர்ச்சி மறைந்துவிடும். மேலும் பாலுணர்வு மையம் பிரகாசிப்பதாக, ஒளி பொருந்தியதாக, சக்தி மிக்கதாக, பேராற்றல் கொண்டதாக மாறும். வாழ்வை அதன் உச்சத்தில் இந்த மையத்தில் நீ உணர்வாய். மேலும் நீ மையம் கொண்டிருந்தால் அந்த கணத்தில் உண்மையிலேயே பாலுணர்ச்சி முற்றிலுமாக மறக்கப்பட்டுவிடும். பாலுணர்வு மையத்திலிருந்து உடம்பு முழுவதும் சக்தி பாய்வதை நீ உணர்வாய். உடம்பை கூட மாற்றி பேரண்ட இயக்கத்திற்குள் புகுவதாக உணர்வாய். நீ முழுவதும் பாலுணர்வு மையத்தில் மையம் கொண்டு விட்டால் திடீரென நீ உனக்கு ஆதாரமான வேறிடம், நாபியிடம் தூக்கி வீசப்படுவாய். தந்த்ரா பாலுணர்வு மையத்தை பயன்படுத்தியுள்ளது. மேலும் மனிதனின் நிலை மாற்றத்திற்கான அணுகுமுறைகளில் தந்த்ரா மிகவும் விஞ்ஞான பூர்வமானவற்றுள் ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் பாலுணர்வை பயன்படுத்துவது மிகவும் விஞ்ஞான பூர்வமானது. மனம் ஏற்கனவே அதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த இயற்கையான ஓட்டத்தை ஒரு வாகனமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? இதுதான் தந்த்ராவுக்கும் ஒழுக்க போதனைகள் என்று சொல்லிக் கொள்ளப்படுபவைகளுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. ஒழுக்க போதனையாளர்கள் ஒருபோதும் பாலுணர்வு மையத்தை நிலமாற்றத்துக்காக பயன்படுத்த முடியாது. அவர்கள் பயப்படுகிறார்கள். மேலும் பாலுணர்வு சக்திக்கு எதிரான ஒருவனோ அல்லது ஒருத்தியோ தங்களை நிலமாற்றம் அடைய செய்து கொள்வதை மிக மிக கடினமானதாகவே உண்மையில் பார்ப்பார்கள். ஏனெனில் அவர்கள் ஓட்டத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். நதியின் ஓட்டத்திற்கு எதிராக தேவையில்லாமல் முயற்சிக்கிறார்கள். நதியோடு சேர்ந்து போவது சுலபம். மிதந்தால் போதும். எந்தவித முரண்பாடும் இல்லாமல் உன்னால் மிதக்க முடிந்தால் நீ இந்த மையத்தை மையம் கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். எந்த மையமாயிருந்தாலும் சரிதான். நீயே உன்னுடைய மையங்களை உருவாக்கி கொள்ள முடியும். மரபுப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா மையங்களும் கருவிகள்தான், மையம் கொள்வதற்கான கருவிகள். நீ மையம் கொண்டு விட்டால் தானாகவே நீ உனது நாபிக்கு வந்து விடுவாய். மையம் கொண்ட உணர்வு அதன் உண்மையான மூலாதாரத்திற்கு திரும்பிச் செல்கிறது. 2வது கேள்வி. புத்தர் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் சந்நியாசிகளாக மாறுவதற்கு எழுச்சியூட்டினார். தங்களது உணவிற்காக பிச்சை எடுத்துக்கொண்டு சமூகம், வியாபாரம் மற்றும் அரசியல் ஆகியவற்றிலிருந்து விலகி வாழ்ந்தனர் அந்த சந்நியாசிகள். புத்தர் அவரே ஒரு துறவற வாழ்க்கையையே வாழ்ந்தார். இந்த மடத்து வாழ்க்கை உலக வாழ்க்கையின் மற்றொரு அதீத நிலையாகவே தெரிகிறது. இது நடுப்பாதையாக தெரியவில்லை.
நீங்கள் இதை விளக்க முடியுமா? புரிந்து கொள்வது கடினமாகவே இருக்கும். ஏனெனில் உலக வாழ்வின் மற்றொரு முனை என்ன என்பது பற்றி விழிப்புணர்வு உனக்கு கிடையாது. வாழ்வின் எதிர்முனை எப்பொழுதும் இறப்புதான். தற்கொலை ஒன்று மட்டுமே வழி என்று சொன்ன ஆசான்கள் இருந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுது கூட, இந்த காலத்திலும் வாழ்க்கை அபத்தமானது என்று சொல்லுகிற சிந்தனாவாதிகள் இருக்கிறார்கள். வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றது என்றாகிவிட்டால் அப்போது இறப்பு அர்த்தமுள்ளது ஆகிவிடுகிறது. வாழ்வும் இறப்பும் எதிரெதிர் துருவங்கள். ஆகவே வாழ்வுக்கு எதிரானது இறப்புதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கான வழியை நீயே கண்டுகொள்ள இது உதவியாக இருக்கும். வாழ்விற்கு எதிர் துருவம் இறப்புதான் என்றால் அப்போது இறப்பை நோக்கி நகர்வது மனதிற்கு மிகவும் சுலபம். அப்படித்தான் நடக்கிறது. யாராவது ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட பொழுது அப்படி தற்கொலை செய்து கொண்டவர் வாழ்க்கையோடு மிக அதிக பற்று கொண்டவராக இருந்தவர் என்பதை நீ ஆழ்ந்து கவனித்திருக்கிறாயா? வாழ்க்கையில் மிகவும் பற்று கொண்டு விட்டவர்களாலேயே தற்கொலை செய்து கொள்ள முடியும். உதாரணமாக, நீ உன்னுடைய கணவன் அல்லது மனைவி மீது மிகவும் பற்று கொண்டவன். அதோடு நீ அவன் அல்லது அவள் இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாது என்று நினைக்கிறாய். அப்போது கணவனோ அல்லது மனைவியோ இறக்கும் பொழுது நீ தற்கொலை செய்து கொள்கிறாய். மனம் எதிர்முனைக்கு நகர்ந்து விடுகிறது. ஏனெனில் அது வாழ்க்கையோடு மிகவும் பற்று கொண்டிருந்தது. வாழ்க்கை நொறுங்கும் போது மனம் அடுத்த முனைக்கு நகர்ந்து விடுகிறது. தற்கொலைகள் இரண்டு வகைப்படும். மொத்தமான தற்கொலை, படிப்படியான தற்கொலை. உன்னை வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொள்வதன் மூலம், உன்னை துண்டாக்கிக் கொள்வதன் மூலம், வாழ்வோடு உனக்குள்ள பிணைப்புகளை மெதுவாக வெட்டி விடுவதன் மூலம் நீ படிப்படியான தற்கொலையை, மெதுவாக சாவதை செய்து கொள்ளலாம். புத்தரின் காலத்தில் தற்கொலையை போதித்த பள்ளிகளும் இருந்தன. இவர்கள்தான் வாழ்க்கையின், உலக வாழ்வின் உண்மையான எதிர்நிலையாளர்கள். நாம் வாழ்க்கை என்று அழைத்து கொள்ளும் இந்த மடத்தனத்திலிருந்து வெளியேறும் ஒரே வழி தற்கொலை செய்து கொள்வது மட்டுமே என்று போதித்த பள்ளிகள் அங்கு இருந்தன. நீ உயிரோடு இருந்தால் துன்பப்பட்டே ஆக வேண்டும், அவர்கள் சொன்னார்கள். மேலும் நீ உயிரோடு இருக்கும் பொழுதே துன்பத்தை கடந்து செல்ல எந்த வழியும் இல்லை. எனவே தற்கொலை செய்து கொள், உன்னையே அழித்துக்கொள். நீ இதை கேட்கும் பொழுது இது மிகவும் அதீதமான பார்வை போலத்தான் தெரிகிறது. ஆனால் இதை ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். இதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. மனிதன் அவன் இருக்கிறபடியே மகிழ்ச்சி அடைய முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். மனம் செயல்படுகிற வழியே துன்பத்தை உண்டாக்குவதாக உள்ளது. எனவே குறைந்த துன்பம் அல்லது அதிக துன்பம் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வதே அதிகபட்சமாக முடியக்கூடியது. துன்பம் இல்லாமல் இருப்பதை தேர்ந்தெடுக்க முடியாது. நீ உனது மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் நீ குறைந்த துன்பப்படுபவனாக இருப்பாய். அவ்வளவுதான். இதை பார்த்தால் மிகவும் நம்பிக்கையற்றே தெரிகிறது. வாழ்வு ஒருபோதும் பேரானந்தமாக இருக்க முடியாது. வாழ்வின் இயற்கையே பயம், வேதனை, துன்பம்தான். எனவே அதிகபட்சமாக ஒருவன் செய்யக்கூடியது அதை தைரியமாக சந்திப்பதுதான். அதில் எந்த பயனும் இல்லை என்றாலும் நீ அதை தைரியத்தோடு சந்திக்க மட்டுமே முடியும். அவ்வளவுதான். எதையும் எதிர்பார்க்க முடியாது. இருக்கும் சூழ்நிலை முற்றிலும் நம்பிக்கை தராதது. காமஸ் கேட்கிறார், சரி, இதுதான் சூழ்நிலை என்றால் பின் ஏன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது? இந்த துன்பமான வாழ்க்கையை கடந்து செல்ல வழி ஏதுமில்லை என்றால் பின் இந்த வாழ்வை ஏன் விட்டுவிடக் கூடாது? உலகின்
தலை சிறந்த நாவல்களில் நான் உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கென்றால் நுழைவுச் சீட்டை, வாழ்வின் நுழைவுச் சீட்டை அவரிடமே திருப்பிக் கொடுப்பதற்காக. நான் இங்கு இருக்க விரும்பவில்லை. மேலும் கடவுள் என்று யாராவது இருந்தால் அவன் மிகவும் கொடூரமும் வன்முறையும் கொண்டவனாகத்தான் இருக்க முடியும். மேலும் அந்த பாத்திர படைப்பு சொல்கிறது, ஏனெனில் என்னை கேட்காமலே இந்த வாழ்க்கைக்குள் என்னை தள்ளிவிட்டு விட்டார் அவர். இதை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நான் தேர்ந்தெடுக்காத இதை நான் ஏன் வாழ வேண்டும்? புத்தரின் காலத்தில் பல பள்ளிகள் இருந்தன. மனித வரலாற்றில் மிகவும் அறிவுபூர்வமான பேராற்றல் கொண்ட காலங்களில் ஒன்றுதான் புத்தரின் காலம். உதாரணமாக, அப்போது அஜித் கேஷ்கம்பல் இருந்தார். நீ இந்த பெயரை கேள்விப்படாமல் இருக்கலாம். ஏனெனில் தற்கொலையை உபதேசிப்பவரை சுற்றி ஒரு பின்தொடரும் கூட்டம் உருவாவது கடினம். எனவே அஜித் கேஷ்கம்பலை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கவில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு தற்கொலை மட்டுமே இருக்கும் ஒரே வழி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் அஜித்திடம், பின் நீ ஏன் இதுவரை தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர் சொன்னார், இதை உபதேசிப்பதற்காக நான் வாழ்வில் துன்பப்பட வேண்டியுள்ளது. இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு செய்தி உள்ளது. நான் தற்கொலை செய்து கொண்டால் பிறகு யார் உபதேசிப்பார்கள்? யார் இந்த செய்தியை போதிப்பார்கள்? இந்த செய்தியை கொடுப்பதற்காக மட்டுமே நான் இருக்கிறேன். அதை தவிர வாழ்வை வாழ்வதற்கான மதிப்புள்ளது எதுவும் கிடையாது. இதுதான் வாழ்வுக்கு எதிரான அதீத நிலைப்பாடு. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்வு என்று அழைத்துக் கொள்ளப்படுகின்றதன் எதிர்நிலை. புத்தரினுடையது நடுவழி. புத்தர் இறப்பையோ வாழ்வையோ சொல்லவில்லை. இதுவே சந்நியாசத்தின் அர்த்தம். வாழ்வோடு பற்றோ அல்லது எதிர்ப்போ கொள்ளாமல் நடுவில் இருப்பது. எனவே புத்தர் சொல்வது, சந்நியாசம் என்பது சரியாக நடுவில் இருப்பது. சந்நியாசம் என்பது வாழ்வை மறுப்பதல்ல. மாறாக சந்நியாசம் என்பது வாழ்வு, இறப்பு இரண்டையும் மறுப்பது. எப்போது நீ வாழ்வை பற்றியோ இறப்பை பற்றியோ அக்கறை கொள்ளவில்லையோ அப்போது நீ ஒரு சந்நியாசி ஆகிறாய். உன்னால் வாழ்வும் இறப்பும் எதிரெதிர் துருவங்களாக இருப்பதை காண முடிந்தால் அப்போது சந்நியாசத்திற்கு புத்தர் கொடுக்கும் தீட்சை நடுவழிக்கான தீட்சையாக இருப்பதை அறிவாய். எனவே ஒரு சந்நியாசி உண்மையில் வாழ்க்கைக்கு எதிரானவன் அல்ல. அப்படி அவன் இருந்தால் அப்போது அவன் ஒரு சந்நியாசி அல்ல. அப்போது உண்மையில் அவன் ஒரு மனநோயாளி. அவன் அடுத்த அதீத நிலைக்கு சென்று விட்டான். ஒரு சந்நியாசி மிகவும் சமச்சீரான உணர்வு பிரக்ஞையுடையவன், நடுவில் சரியாக சமன்பட்டு இருப்பவன். வாழ்க்கை துன்பமானது என்றால் மனம் சொல்லும், பின் அடுத்த முனைக்கு நகரு. ஆனால் புத்த மதத்தினருக்கு வாழ்க்கை துன்பமானது. ஏனெனில் நீ அதீத நிலை கொண்டிருக்கிறாய். இதுதான் புத்த மதத்தினர் கருத்து. வாழ்க்கை துன்பமயமானது. ஏனெனில் அது ஒரு அதீத நிலைப்பாட்டில் இருக்கிறது. இறப்பும் துன்பமயமாகவே இருக்கும். ஏனெனில் அது மற்றொரு அதீத நிலையாக இருக்கிறது. பேரானந்தம் சரியாக நடுவில் இருக்கிறது. பேரானந்தம் என்பது சமனாக இருப்பதே. ஒரு சந்நியாசி என்பவன் சமன்பட்டு இருப்பவன். வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாதவன். வலதுசாரியோ இடதுசாரியோ அல்லாதவன். நடுவில் சரியாக இருப்பவன். எனவே இறப்பை தேர்வு செய்யாதே. தேர்ந்தெடுப்பதே துன்பம். நீ இறப்பை தேர்ந்தெடுத்தால் நீ துன்பத்தை தேர்வு செய்து விட்டாய். நீ வாழ்வை தேர்ந்தெடுத்தால் நீ துன்பத்தை தேர்வு செய்து விட்டாய். ஏனெனில் வாழ்வும் சாவும் இரண்டு அதீத நிலைகள்.
மேலும் நினைவில் கொள், ஒரே பொருளின் இரண்டு அதீத நிலைகள், முனைகள் அவை. அவை உண்மையில் இரண்டல்ல, வாழ்வு இறப்பு என்ற இரு துருவங்களை கொண்ட ஒரே ஒரு பொருள்தான். நீ ஒன்றை தேர்ந்தெடுத்தால் நீ மற்றொரு துருவத்திற்கு எதிராக போய்விடுவாய். இது துன்பத்தை உருவாக்குகிறது, ஏனெனில் இறப்பு வாழ்வில் மறைந்துள்ளது. நீ இறப்பை தேர்ந்தெடுக்காமல் வாழ்வை தேர்ந்தெடுக்க முடியாது. எப்படி அது உன்னால் முடியும்? நீ வாழ்வை தேர்ந்தெடுக்கும் கணத்திலேயே நீ இறப்பையும் தேர்ந்தெடுத்து விடுகிறாய். இது துன்பத்தை உண்டாக்குகிறது, ஏனெனில் நீ வாழ்வை தேர்ந்தெடுத்ததன் விளைவாக இறப்பு அங்கே இருக்கிறது. நீ மகிழ்ச்சியைத்தான் தேர்ந்தெடுத்தாய். அதே சமயத்தில் உன்னை அறியாமலேயே நீ சோகத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டாய், ஏனெனில் அது இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்ததுதான். நீ அன்பை தேர்ந்தெடுத்தால் அப்போதே நீ வெறுப்பையும் தேர்ந்தெடுத்து விடுகிறாய். ஒன்று மற்றொன்றின் உள்ளே இருக்கிறது, அங்கு மறைந்திருக்கிறது. ஆகையால் அன்பை தேர்ந்தெடுத்த ஒருவன் துன்பப்படுவான், ஏனெனில் அப்போது அவன் வெறுப்படையவும் செய்வான். அப்படி அவன் வெறுப்படைய வேண்டி வரும் பொழுது அவன் துன்பப்படுவான். தேர்ந்தெடுக்காதே, நடுவில் இரு. உண்மை சத்தியம் நடுவில் இருக்கிறது. ஒரு முனையில் சாவும் மறுமுனையில் வாழ்வும் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டிற்கும் இடையே நடுவே ஓடிக்கொண்டிருக்கும் சக்திதான் உண்மை சத்தியம். எதையும் தேர்ந்தெடுக்காதே, ஏனெனில் தேர்ந்தெடுப்பதன் அர்த்தம் ஒன்றுக்கு எதிராக மற்றொன்றை தேர்ந்தெடுப்பதே. நடுவில் இருப்பது என்பதன் அர்த்தம் எதையும் தேர்வு செய்யாமல் இருப்பது. அப்போது நீ முழுவதையும் விட்டு விடுவாய். மேலும் நீ தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உன்னை துன்பப்பட வைக்க முடியாது. தேர்ந்தெடுப்பதன் மூலமாகவே துன்பப்படுபவனாக மாறியுள்ளான். தேர்ந்தெடுக்காதே, வெறுமனே இரு. இது சிரமமானது, இது முடியவே முடியாதது போல தோன்றும். ஆனால் முயற்சி செய். எப்பொழுதெல்லாம் இரண்டு எதிரெதிரானது உன்முன் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நடுவில் இருக்க முயற்சி செய். மெதுவாக உனக்கு ஒரு அறிதல், ஒரு உணர்வு வரும். அப்படி ஒரு முறை நடுவில் இருப்பதன் உணர்வை நீ ஒரு முறை உணர்ந்து விட்டால் எதுவும் உன்னை பாதிக்க முடியாது, எதுவும் உன்னை துன்பமடையச் செய்ய முடியாது. அதன் பின் நீ துன்பமில்லாமல் இருப்பாய். இதுதான் சந்நியாசம் என்பதன் அர்த்தம், துன்பமில்லாமல் இருப்பது. ஆனால் துன்பமில்லாமல் இருப்பதற்கு நீ எந்தவித தேர்வும் இல்லாமல் இருக்க வேண்டும், நடுவில் இருக்க வேண்டும். புத்தர் முதன்முறையாக மிகவும் பிரக்ஞையுடன், மிகுந்த உணர்வுடன் எப்பொழுதும் நடுவில் இருப்பதற்கான ஒரு வழியை உருவாக்க முயற்சி செய்தார். இதய மையத்தை திறப்பதற்கும் வளர்த்து கொள்வதற்குமான சில நடைமுறை யுக்திகளை பற்றி எங்களுக்கு புரிய வைப்பீர்களாக. முதல் யுக்தி, தலையில்லாமல் இருக்க முயற்சி செய். உன்னை தலையில்லாமல் கற்பனை செய்து பார். தலையில்லாமல் நட. இது அபத்தமாக படலாம், ஆனால் இது மிக முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று. இதை முயற்சி செய், அதன் பின் நீ உணர்வாய். நட, உனக்கு தலையில்லாதது போல உணரு. ஆரம்பத்தில் இது வெறும் முயற்சியாகவே இருக்கும். இது மிகவும் வினோதமாக இருக்கும். உனக்கு தலையில்லை என்ற உணர்வு உனக்கு வரும் பொழுது அது மிகவும் வினோதமாக, முற்றிலும் புதியதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இதயத்தில் குடிபுகுவாய். ஒரு விதி இருக்கிறது. குருடாய் இருக்கும் ஒருவர் அதிக கூர்மையான, அதிக நுட்பமான காதுகளை பெற்றிருப்பார். குருடான மனிதர்கள் இசையை அதிகம் உணர்வார்கள். அவர்களது இசை உணர்வு ஆழமானதாக இருக்கும். ஏன்? சாதாரணமாக கண்களின் வழியே வெளியேறும் சக்தி இப்பொழுது அவைகளின் மூலம் வெளியேற முடியாது. எனவே அது வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறது. அது காதுகளின் வழியே பாய்கிறது.
குருடான மனிதர்கள் ஆழமான தொடு உணர்ச்சியை கொண்டிருப்பார்கள். ஒரு குருடான மனிதன் உன்னை தொட்டால் நீ வித்தியாசத்தை உணர்வாய். ஏனெனில் சாதாரணமாக நாம் தொடும் வேலையை கண்களின் மூலமாகவே செய்கிறோம். நாம் ஒருவரையொருவர் கண்களின் மூலமாக தொட்டுக்கொள்கிறோம். ஒரு குருடான மனிதன் கண்களின் மூலமாக தொட முடியாது. எனவே அந்த சக்தி அவனது கைகளின் மூலமாக பாய்கிறது. ஒரு குருடான மனிதன் கண்கள் உள்ள யாரை விடவும் அதிக நுட்பமான உணர்வு கொண்டிருப்பான். சில சமயங்களில் அது அப்படி இல்லாமல் போகலாம், ஆனால் பொதுவாக அப்படித்தான் இருக்கும். ஒரு மையம் இல்லை என்றால் அந்த சக்தி மற்றொரு மையத்தின் மூலம் பாயும். எனவே நான் பேசிக்கொண்டிருந்த இந்த பயிற்சியை தலை இல்லாமல் இருக்கும் பயிற்சியை செய்து பார். அப்போது திடீரென்று புதிதாக ஒரு விஷயத்தை உணர்வாய். அது முதன்முறையாக நீ இதயத்தில் இருப்பதை போன்றது. தலையில்லாமல் நட. தியானத்திற்கு உட்கார். உன் கண்களை மூடு. உனக்கு தலை இல்லாதது போல உணரு. எனது தலை மறைந்து விட்டது என்று உணரு. ஆரம்பத்தில் அது ஒரு முயற்சியாகவே இருக்கும். ஆனால் சிறிது சிறிதாக உண்மையிலேயே தலை மறைந்து விட்டதாக உணர்வாய். மேலும் உனது தலை மறைந்து விட்டதாக நீ உணர்கையில் உனது மையம் இதயத்தில் விழும். உடனடியாக விழும். நீ இந்த உலகத்தை தலையின் மூலமாக அல்லாமல் இதயத்தின் மூலமாக பார்க்கத் தொடங்குவாய். மேற்கத்தியர்கள் முதன்முறை ஜப்பானை அடைந்தபோது அவர்களால் நம்ப முடியவில்லை. எதுவென்றால், ஜப்பானியர்கள் வயிற்றின் மூலமாகவே தாங்கள் யோசிப்பதாக பல நூற்றாண்டுகளாக நம்பும் மரபை கொண்டிருந்தனர். நீ ஒரு ஜப்பானிய குழந்தையை கேட்டால் மேற்கத்திய வழியில் அது பயிற்றுவிக்கப்படாததாக இருந்தால் உனது யோசனை எங்குள்ளது? அது அதனுடைய வயிற்றையே சுட்டிக்காட்டும். பல நூற்றாண்டுகள் கழிந்து விட்டன. ஜப்பான் தலையில்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பொது கருத்துதான். நான் உன்னுடைய சிந்தனை எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டால் நீ தலையை சுட்டி காண்பிப்பாய். ஆனால் ஒரு ஜப்பானியன் வயிற்றை சுட்டி காண்பிப்பான், தலையை அல்ல. ஜப்பானிய மனம் அதிக அமைதியோடும் இரைச்சலின்றியும் சிதறாமலும் இருப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. தற்போது இந்த பொது கருத்து பாதிக்கப்பட்டுவிட்டது. ஏனெனில் மேற்கத்திய கருத்துக்கள் எல்லாவற்றின் மேலும் படிந்துவிட்டது. தற்போது கிழக்கு இல்லாமல் போய்விட்டது. தீவு போல இங்குமங்கும் இருக்கும் ஒரு சில தனி மனிதர்களிடம் மட்டுமே கிழக்கு உயிர் வாழ்கிறது. மற்றபடி கிழக்கு மறைந்து விட்டது. தற்போது முழு உலகமும் மேற்கத்திய மையமாகிவிட்டது. தலை இல்லாமல் இருப்பதை முயற்சி செய். உன்னுடைய பாத்ரூம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு தியானம் செய். உன்னுடைய கண்களை ஆழமாக ஊடுருவிப்பார். அப்போது இதயத்திலிருந்து நீ பார்ப்பதாக உணரு. கொஞ்சம் கொஞ்சமாக இதய மையம் வேலை செய்ய துவங்கும். மேலும் இதயம் செயல்பட ஆரம்பித்தவுடன் அது உனது முழு தன்மையையும் முழு அமைப்பையும் முழு பழக்கத்தையும் மாற்றிவிடுகிறது. ஏனெனில் இதயத்திற்கு அதற்கே சொந்தமான வழி இருக்கிறது. எனவே முதல் விஷயம், தலையில்லாமல் இருக்க முயற்சி செய். இரண்டாவதாக, அதிக அன்பு கொள். ஏனெனில் அன்பு தலையின் மூலமாக செயல்பட முடியாது. அதிக அன்பு கொண்டவனாயிரு. இதனால்தான் யாராவது ஒருவன் அன்பில் நேசத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய தலையை இழந்து விடுகிறான். மக்கள் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் நீ அன்பில் பைத்தியமாக இல்லாவிட்டால் அப்போது நீ உண்மையில் அன்பாக இல்லை. தலை இழக்கப்பட வேண்டும். தலை அங்கு இருந்தால் பாதிக்கப்படாமல் சாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அப்போது அன்பு சாத்தியமில்லை. ஏனெனில் அன்பிற்கு உனது இதயம் செயல்பட வேண்டும், தலை அல்ல. அன்பு இதயத்தின் செயல்பாடு.
ஒரு மிகவும் பகுத்தறிவோடு கூடிய மனிதன் அன்பில் காதலில் விழுந்தால் அவன் மடையனாக மாறிவிடுகிறான். என்ன மடத்தனம், என்ன சிறுபிள்ளைத்தனம் நான் செய்கிறேன் என்று அவனே நினைப்பான். அவன் என்ன செய்கிறான்? இந்த கேள்விக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையே இரண்டாக அவன் ஆக்கிக் கொள்கிறான். அவன் ஒரு பிரிவை உருவாக்கி கொள்கிறான். இதயம் ஒரு மௌனமான மிக நெருக்கமான விஷயமாக ஆகிறது. அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவன் அவனது இதயத்திலிருந்து வெளியே வருகிறான். அவன் இந்த உலகத்தில் தலையின் மூலமாக வாழ்கிறான். அவன் தனது இதயத்திற்கு அவன் அன்பு கொள்ளும் பொழுது மட்டுமே திரும்ப வருகிறான். ஆனால் இது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. சாதாரணமாக இது ஒருபோதும் நடப்பதில்லை. நான் கல்கத்தாவில் ஒரு நண்பரின் வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த நண்பர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி. அவருடைய மனைவி என்னிடம் சொன்னாள், எனக்கு உங்களிடம் சொல்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? அவள் சொன்னாள், படுக்கையில் கூட அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே இருக்கிறார். நான் ஒரு காதலனையோ ஒரு நண்பனையோ அல்லது ஒரு கணவனையோ அறிய முடிந்ததில்லை. அவர் ஒரு நாளின் 24 மணி நேரமும் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே இருக்கிறார். சிரமம்தான். உன்னுடைய பீடத்திலிருந்து இறங்கி வருவது சிரமம்தான். அது ஒரு நிலைத்துவிடும், விட முடியாத நடைமுறையாகிவிடுகிறது. நீ ஒரு வியாபாரியாயிருந்தால் நீ படுக்கையிலும் கூட ஒரு வியாபாரியாகவே தொடர்ந்து இருப்பாய். 2 நபர்களை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது கடினமானது. மேலும் உன்னுடைய பழக்கத்தை முற்றிலுமாக உடனடியாக நீ விரும்பும் நேரத்தில் மாற்றிக்கொள்வது என்பது சுலபமானது அல்ல. இது சிரமம்தான். ஆனால் நீ அன்பு கொண்டால் நீ தலையிலிருந்து இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த தியானத்திற்கு மேலும் மேலும் அன்போடு இருக்க முயற்சி செய். நான் அதிக அன்போடு இரு என்று சொல்லும் பொழுது நான் சொல்வதன் அர்த்தம், உனது உறவின் தன்மையை மாற்றிக்கொள் என்பதே அது அன்பின் அடிப்படையில் இருப்பதாகட்டும். உனது மனைவியிடமோ அல்லது உனது குழந்தையிடமோ அல்லது உனது நண்பனிடமோ மட்டுமல்லாமல் வாழ்வையே அன்பு கொள்பவனாக மாற்று. அன்பின் அடிப்படையில் உனது உறவுகள் எவ்வளவு அதிகம் அமைகின்றனவோ எல்லாவித உறவுகளும் அந்த அளவு உனது இதய மையம் அதிகமாக செயல்படும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தை நீ வேறு கண்களின் மூலமாக பார்ப்பாய். ஏனெனில் இதயம் அதற்கே சொந்தமான வழியில் இந்த உலகத்தை பார்க்கும். மனம் ஒருபோதும் இந்த வழியில் பார்க்க முடியாது. இது மனத்திற்கு சாத்தியமில்லாதது. மனதால் பார்க்க மட்டுமே முடியும். இதயம் ஒன்றாக்கும். மனதால் துண்டு போட பிரிக்க மட்டுமே முடியும். அது ஒரு பிரிக்கும் சாதனம். இதயம் மட்டுமே ஒருங்கிணைக்கும். நீ இதயத்தின் மூலமாக பார்க்க முடியும் போது இந்த முழு அண்டமும் ஒருங்கிணைந்ததாகவே தெரியும். நீ மனத்தின் மூலமாக அணுகும் போது முழு உலகமும் தனித்தனி அணுக்களாக தெரியும். எந்த ஒருங்கிணைப்பும் இருக்காது. வெறும் அணுக்கள், அணுக்கள், அணுக்கள். இதயம் அனைத்தும் ஒருங்கிணைந்திருக்கும் அனுபவத்தை கொடுக்கிறது. அது ஒன்று சேர்க்கிறது. அதோடு முடிவான ஒருங்கிணைப்பே கடவுள் எனப்படுவது. நீ இதயத்தின் மூலமாக பார்க்க முடிந்தால் இந்த முழு அண்டமும் ஒன்றாகவே தெரியும். அந்த ஒருமைத்தன்மைதான் கடவுள். இதனால்தான் விஞ்ஞானம் கடவுளை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது சாத்தியமற்றது. ஏனெனில் பயன்படுத்தும் முறை ஒருபோதும் முடிவான ஒருங்கிணைப்பை அடையக்கூடியதல்ல. விஞ்ஞானத்தின் முறையே காரண காரியம் காண்பது, பகுத்தறிவது, பிரித்து பார்ப்பதுதான். எனவே விஞ்ஞானம் அடிப்படை கூறு, அணுக்கள், எலக்ட்ரான்கள் என்று கண்டுபிடித்துக் கொண்டே வருகிறது.
அவர்கள் பிரித்து கொண்டே போவார்கள். ஆனால் அவர்களால் முழுமையின் உயிரியக்கமுள்ள ஒருங்கிணைப்பை ஒருபோதும் கண்டடைய முடியாது. முழுமையை தலையின் மூலமாக பார்க்கும் சாத்தியமே இல்லை. எனவே அதிக அன்போடிரு. நினைவில் கொள், நீ செய்வது எதுவாக இருந்தாலும் அன்பின் தன்மை அங்கு இருக்க வேண்டும். இது ஒரு இடைவிடாத நினைவாக இருக்க வேண்டும். நீ புல்லின் மீது நடந்து கொண்டிருக்கிறாய். புல் உயிர் துடிப்போடு இருப்பதாக உணரு. ஒவ்வொரு புல்லின் கீற்றும் நீ எந்த அளவு உயிர் துடிப்போடு இருக்கிறாயோ அந்த அளவு உயிர் துடிப்புள்ளது. மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூருடன் அவருடைய சாந்தி நிகேதனில் தங்கியிருந்தார். அவர்களுடைய மாறுபட்ட அணுகுமுறைகளை பார். காந்தியின் அஹிம்சை என்பது ஒரு மனதின் விஷயம். அவர் அதை குறித்து எப்போதும் விளக்கிக் கொண்டிருப்பார். அதை பற்றி அறிவுபூர்வமாக இருப்பார். அவர் அதை பற்றி யோசித்தார். அவை குறித்து போராடினார். அவர் எண்ணி பார்த்தார், சிந்தித்தார். அதன் பின் அவர் முடிவுக்கு வந்தார். அவர் பரிசோதனைகள் செய்தார். அதன் பின் முடிவு செய்தார். நீ அவரது சுயசரிதத்தை படித்திருந்தால் நீ அந்த புத்தகத்திற்கு அவர் வைத்த பெயரான சத்தியத்துடனான சோதனைகள் என்பதை நினைவு கூறலாம். சோதனைகள் என்ற சொல்லே விஞ்ஞானத்தைச் சேர்ந்தது. அறிவுபூர்வமானது ஒரு பரிசோதனை கூடத்தின் வார்த்தை. அவர் ரவீந்திரநாத் தாகூருடன் தங்கியிருந்தார். அவர்கள் இருவரும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தனர். நிலம் பசுமையாக உயிரோட்டத்துடன் இருந்தது. எனவே காந்தி ரவீந்திரநாத்திடம் புல்வெளிக்கு வாருங்கள் என்றார். ரவீந்திரநாத் சொன்னார், அது எனக்கு சாத்தியமில்லை. என்னால் புல்வெளியின் மீது நடக்க முடியாது. அதன் ஒவ்வொரு கீற்றும் என்னைப் போலவே உயிர் துடிப்போடு இருக்கிறது. என்னால் அவ்வளவு உயிர் துடிப்புள்ள ஒன்றின் மீது கால் வைக்க முடியாது. ரவீந்திரநாத் அஹிம்சையை போதிப்பவர் அல்ல, சிறிது கூட அல்ல. அவர் ஒருபோதும் அஹிம்சையை பற்றி பேசியதில்லை. ஆனால் அவரது அணுகுமுறை இதயத்தின் மூலமானது. அவர் புல்லை உணர்கிறார். காந்தி அவர் சொன்னதை குறித்து யோசித்து பார்த்துவிட்டு பிறகு சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான். இதுதான் மனதின் அணுகுமுறை. அன்போடிரு. பொருள்களிடமும் கூட அன்போடிரு. நீ ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் அன்போடிரு. நாற்காலியை உணரு. ஒரு நன்றியுணர்வு கொள். அந்த நாற்காலி உனக்கு ஒரு வசதியை தருகிறது. தொடுவதை உணரு. அதை நேசி. ஒரு அன்பான உணர்வு கொள். நாற்காலி முக்கியமல்ல, நீ அன்பாய் இருப்பதே முக்கியம். நீ உணவு அருந்தும் பொழுது அன்போடு உணவு உட்கொள். இந்தியர்கள் சொல்வார்கள், உணவு தெய்வீகம் என்று. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீ சாப்பிடும் பொழுது உணவு உனக்கு வாழ்வை, சக்தியை, வலிவை கொடுக்கிறது. எனவே நன்றியோடிரு. அதனிடம் அன்போடிரு. சாதாரணமாக நாம் உணவை மிகவும் வன்முறையோடு தான் சாப்பிடுகிறோம். நாம் எதையோ கொள்ளுவது போல, நாம் எதையோ உள்வாங்கிக் கொள்வது போல அல்ல. மாறாக நாம் கொள்வது போல, அல்லது கொஞ்சமும் சம்பந்தமில்லாமல் நீ உன்னுடைய வயிற்றுக்குள் எதையோ வீசிக்கொண்டிருக்கிறாய். எந்தவித உணர்வும் இல்லாமல் உனது உணவை அன்போடு தொடு, நன்றியோடு தொடு. அது உன் வாழ்வு. உள்ளே அருந்து, அதை சுவை, அதை அனுபவி. சம்பந்தமில்லாமல் இருக்காதே, வன்முறையோடும் இருக்காதே. நமது பற்கள் மிகவும் வன்முறை கொண்டது. ஏனெனில் நாம் மிருகங்களின் வழி வந்தவர்கள். மிருகங்களுக்கு வேறு எந்த ஆயுதங்களும் கிடையாது. நகங்களும் பற்களும் தான் அவற்றின் வன்முறைக்கான ஒரே ஆயுதங்கள். உன்னுடைய பற்கள் அடிப்படையில் ஓர் ஆயுதம். எனவே மக்கள் அவர்களுடைய பற்கள் மூலமாக கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உணவை கொலை செய்கிறார்கள். அதனால்தான்
நீ எந்த அளவு அதிகமான வன்முறையோடு இருக்கிறாயோ அந்த அளவு அதிக உணவு உனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் சாப்பிடுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. எனவே ஒருவன் புகைப்பிடித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லது ஒருவன் சூயிங்கம் வென்று கொண்டே இருக்கிறான். இது வன்முறை. நீ இதை அனுபவிக்கிறாய். ஏனெனில் நீ உனது பற்களினால் ஏதோ ஒன்றை கொல்கிறாய். உனது பற்களினால் ஏதோ ஒன்றை அரைக்கிறாய். எனவேதான் ஒருவன் சூயிங்கம் அல்லது பாக்கு என்று ஏதோ ஒன்றை மென்று கொண்டே இருக்கிறான். இது வன்முறையின் ஒரு பகுதி. நீ எதை செய்வதானாலும் அதை அன்போடு செய். சம்பந்தமில்லாமல் இருக்காதே. அன்போடு செய்யும் போது உனது இதய மையம் இயங்க ஆரம்பிக்கும். மேலும் நீ இதயத்தின் ஆழத்திற்கு வந்து விடுவாய். முதலில் தலையில்லாமல் இருப்பதை முயற்சி செய். இரண்டாவதாக அன்பை முயற்சி செய். மூன்றாவதாக மேலும் மேலும் அதிக நுட்ப உணர்வுள்ளவனாக இரு அழகை குறித்தும் இசையை குறித்தும் இதயத்தை தொடும் மற்ற எல்லாவற்றை குறித்தும் நுட்ப உணர்வு கொள். இந்த உலகத்தை அதிகமாக இசைக்கும் குறைவாக தத்துவத்திற்கும் பயிற்றுவிக்க முடிந்தால் நமக்கு மேலும் சிறந்த ஒரு மனித குலம் கிடைக்கும். ஏனெனில் நீ இசையை கேட்கும் பொழுதோ அல்லது வாசிக்கும் பொழுதோ மனம் தேவைப்படுவதில்லை. நீ மனத்திலிருந்து விடுபட்டு விடுகிறாய். மேலும் அதிக அழகுணர்ச்சி உள்ளவனாக, அதிக கவித்துவம் உள்ளவனாக, அதிக நுண்ணுணர்வு உடையவனாக இரு. நீ ஒரு மாபெரும் இசை கலைஞனாக அல்லது மாபெரும் கவிஞனாக அல்லது மாபெரும் ஓவியனாக இல்லாமல் போகலாம். ஆனாலும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். மேலும் உன்னுடைய அளவில் சொந்தமான ஒன்றை நீ படைக்க முடியும். பிக்காசோவாக இருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய வீட்டை நீயே வர்ணம் பூசலாம். நீ சில படங்களை வரையலாம். ஒரு மேதையாக வேண்டிய, ஒரு அலாவுதீன் கான் ஆக வேண்டிய அவசியமில்லை. நீ உனது வீட்டில் ஏதாவது வாசிக்கலாம். நீ ஒரு புல்லாங்குழலை ஊதலாம். எவ்வளவு சரியில்லாமல் இருந்தாலும் தான் என்ன? ஆனால் இதயத்திற்கு தொடர்புடைய ஏதோ ஒன்றை செய். பாடு, ஆடு, இதயத்தின் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றை செய். இதயத்தின் உலகத்தை பற்றி அதிக உணர்வோடு, நுட்பமான உணர்வோடு இருப்பதற்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை. ஒரு ஏழை மனிதனும் கூட நுட்ப உணர்வோடு இருக்க முடியும். செல்வங்கள் தேவையில்லை. நீ நுட்பமான உணர்வோடு இருக்க முடியக்கூடிய ஒரு அரண்மனை உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடற்கரையில் நீ படுத்து கிடந்தால் நுட்ப உணர்வோடு இருக்க அதுவே போதும். நீ மணலை குறித்து நுண்ணுணர்வோடு இருக்கலாம். சூரியனை குறித்து நுண்ணுணர்வோடு இருக்கலாம். அலைகளை குறித்து நுண்ணுணர்வோடு இருக்கலாம். காற்றை குறித்து, மரங்களை குறித்து, வானத்தை குறித்து நுண்ணுணர்வோடு இருக்கலாம். முழு உலகமும் நீ அதை குறித்து நுண்ணுணர்வு கொள்ள உனக்காக இங்கே இருக்கிறது. அதிக நுண்ணுணர்வோடு, உயிர் துடிப்போடு இருக்க முயற்சி செய். மேலும் செயல்பாட்டோடு கூடிய நுண்ணுணர்வு கொள். ஏனெனில் முழு உலகமும் செயலற்றதாக மாறிவிட்டது. நீ ஒரு சினிமா தியேட்டருக்கு செல்கிறாய். யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். நீ உட்கார்ந்து பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறாய். யாரோ ஒருவர் திரையில் காதலிக்கிறார். நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ ஒரு வெறும் அடுத்து நடப்பதை வேடிக்கை பார்ப்பவன், கையாலாகாதவன், பிணம், எதுவும் செய்யாதவன். நீ ஒரு பங்கேற்பவன் அல்ல. நீ பங்கேற்காத வரையில் உன்னுடைய இதய மையம் செயல்படாது. எனவே சில நேரங்களிலாவது ஆடுவது நல்லது. நீ ஒரு மாபெரும் நடன கலைஞனாக போவதில்லை. அதற்கு தேவையும் இல்லை. எவ்வளவு அசிங்கமாயிருந்தாலும் ஆடு. அது இதயத்தின் உணர்வை உனக்கு கொடுக்கும். நீ நடனமாடிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மையம் இதயமாகவே இருக்கும். அது ஒருபோதும் மனமாக இருக்க முடியாது.
குதி, குழந்தைகளுடன் விளையாடு. சில சமயங்களில் உனது பெயர், உனது கிளறவம், உனது பட்டப்படிப்பு எல்லாவற்றையும் முழுமையாக மற. அவற்றை முழுதாக மறந்துவிடு. குழந்தையைப் போல இரு. இறுகியிருக்காதே. சில நேரங்களில் வாழ்வை வேடிக்கையாக எடுத்துக்கொள். அப்பொழுது இதயம் வளரும், இதயம் சக்தி பெறும். மேலும் உயிர் துடிப்புள்ள இதயத்தோடு நீ இருக்கும் பொழுது உன்னுடைய மனத்தின் தன்மையும் மாறும். அதன்பின் நீ மனத்திற்கு போகலாம். நீ மனத்தின் மூலமாக செயல்படலாம். ஆனால் மனம் வெறும் ஒரு கருவி ஆகிவிடும். நீ அதை பயன்படுத்தலாம். அப்பொழுது நீ அதிலேயே மூழ்கி கிடப்பதில்லை. மேலும் நீ விரும்பும் எந்த கணத்திலும் உன்னால் அதை விட்டு விலகி வந்துவிட முடியும். அப்போது நீ ஒரு எஜமானன். இதயம் உனக்கு நீ ஒரு எஜமானன் என்ற உணர்வை கொடுக்கும். மற்றொரு விஷயம், நீ இதயமும் அல்ல, தலையுமல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஏனெனில் நீ இதயத்திலிருந்து தலைக்கும், தலையிலிருந்து இதயத்துக்கும் நகர முடியும். அப்போது நீ ஏதோ வேறொன்று என்பதை நீ அறிவாய். நீ தலையிலேயே தொடர்ந்து இருப்பவனாய், ஒருபோதும் வேறு எங்கும் நகராதவனாய் இருந்தால் நீ தலையோடு அடையாளம் கண்டவனாக மாறிவிடுவாய். நீ மாறுபட்டவன் என்பது உனக்கு தெரியாது. இதயத்திலிருந்து தலைக்கு மற்றும் தலையிலிருந்து இதயத்திற்கு போய் வருவது உனக்கு நீ முற்றிலும் வேறுபட்ட ஒருவன் என்ற உணர்வை கொடுக்கும். சில நேரங்களில் நீ இதயத்தில் இருக்கிறாய் மற்றும் சில நேரங்களில் நீ தலையில் இருக்கிறாய். ஆனால் நீ இதயமும் அல்ல, தலையும் அல்ல. இந்த மூன்றாவது விஷயத்தை அறிந்து கொள்வது, விழிப்புணர்வு பெறுவது உன்னை மூன்றாவது மையத்திற்கு, நாபி மையத்திற்கு கொண்டு செல்லும். மேலும் நாபி உண்மையில் ஒரு மையம் அல்ல, அது நீதான். அதனால்தான் அதை வளர்த்த முடியாது. அதை கண்டு கொள்ள மட்டுமே முடியும். நான்காவது கேள்வி. மேற்கத்திய உளவியலாளர்கள் அன்பான உறவில் சண்டையை தவிர்க்காமல் இருப்பதே நல்லதென்றும், மேலும் அது வரும் பொழுது அதை சந்திப்பது அன்பை மேலும் ஆழமாக்கும் என்றும் கூறுவதாக நீங்கள் சொன்னீர்கள். பிறகு நீங்கள் 2 அதீத நிலைகளையும் விட்டுவிடும் புத்தரின் நடுவழி பற்றி பேசினீர்கள். 2 துருவங்களையும் கடந்த அன்பு நிலையை இன்னும் அடையாதவர்களுக்கு எந்த வழி சிறந்தது என்ற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சில அடிப்படை குறிப்புகள். முதலாவதாக, மனதின் மூலமான அன்பு, அன்பு வெறுப்பு என்ற 2 துருவங்களுக்கு இடையேயும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். மனத்துடன் இரட்டைத்தன்மை கண்டிப்பாக இருக்கவே செய்யும். எனவே நீ யாரோ ஒருவரை மனதின் மூலமாக நேசித்தால் நீ மற்றொரு துருவத்திலிருந்து தப்ப முடியாது. நீ அதை மறைக்கலாம், நீ அதை அமுக்கலாம், நீ அதை பற்றி மறந்து விடலாம். நாகரிகம் அடைவதாக அழைத்துக் கொள்வதெல்லாம் எப்பொழுதும் இதையே செய்கின்றன. ஆனால் அப்போது அவர்கள் மறத்து போனவர்களாக, இறந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். உன்னால் நீ நேசிப்பவரிடம் சண்டை போட முடியாவிட்டால், உன்னால் கோபப்பட முடியாவிட்டால், அப்போது அந்த அன்பு தனது வலுவை இழந்து விடுகிறது. நீ உனது கோபத்தை அடக்கி வைத்தால் அந்த அடக்கி வைக்கப்பட்டுள்ள கோபம் உன்னுடைய ஒரு பாகமாகிவிடும். மேலும் அந்த அமுக்கி வைக்கப்பட்டுள்ள கோபம் நீ அன்பில் இருக்கும் பொழுதும் உன்னை முழுதாக இருக்க அனுமதிக்காது. அது எப்போதும் அங்கிருக்கும். நீ அதை பிடித்து வைத்துக் கொண்டுள்ளாய். நீ அதை அடக்கி வைத்துள்ளாய். நான் கோபம் கொண்டு, ஆனால் நான் அதை அடக்கி வைத்துக் கொள்ளும் பொழுதும், நான் அன்பு கொள்ளும் போதும் அந்த அடக்கி வைத்துள்ள கோபம் அங்கே இருக்கும். மேலும் அது எனது அன்பை உயிரற்றதாகச் செய்யும். நான் எனது கோபத்தில் ஆணித்தரமாக இல்லாவிட்டால் நான் எனது அன்பில் வலுவிழந்தே இருக்க முடியும். நீ உறுதியோடும் உண்மையோடும் இருந்தால் அப்போது நீ இரண்டிலும் அப்படி இருப்பாய்.
நீ ஒன்றில் உறுதியும் உண்மையும் இல்லாமல் இருந்தால் நீ மற்றொன்றில் உறுதியோடும் உண்மையோடும் இருக்க முடியாது. உலகம் முழுவதும் உள்ள போதனைகள், நாகரிகங்கள், பண்பாடுகள் என்று அழைக்கப்படுபவை எல்லாம் அன்பை முற்றிலுமாக சாகடித்து விட்டன. அன்பின் பெயரால் இதுதான் நடந்துள்ளது. அவை சொல்கின்றன, நீ யாரையாவது நேசித்தால் அவர்களிடம் கோபம் கொள்ளாதே. நீ கோபம் கொண்டால் உனது அன்பு பொய். மேலும் சண்டை போடாதே, வெறுப்பு கொள்ளாதே. பார்ப்பதற்கு இது தர்க்க ரீதியாக சரியாக தெரிகிறது. நீ அன்பு கொண்டிருந்தால் நீ எப்படி வெறுக்க முடியும்? எனவே நாம் வெறுப்பு பகுதியை வெட்டி விட்டோம். ஆனால் வெறுப்பை துண்டாக்கிய பின் அன்பு வீரியமற்றதாகிவிட்டது. இது ஒரு மனிதனின் ஒரு காலை வெட்டிவிட்டு அவனிடம், இப்போது நீ போ, இப்போது நீ ஓடு, இப்போது நீ ஓடத் தடையேதும் இல்லை என்று சொல்வது போன்றது. ஆனால் நீ ஒரு காலை வெட்டிவிட்டாய். எனவே அவன் நகர முடியாது. வெறுப்பும் அன்பும் ஒரே விஷயத்தின் இரண்டு துருவங்கள். நீ வெறுப்பை வெட்டினால் அன்பும் இறந்துவிடும், ஆற்றல் இல்லாததாகிவிடும். இதனால்தான் எல்லா குடும்பங்களும் ஆற்றல் இல்லாதவையாகிவிட்டன. அதன் பின் நீ தங்கு தடையற்று அனுமதிக்க பயப்படுகிறாய். நீ அன்பில் இருக்கும் பொழுது உன்னால் தங்கு தடையற்று வருவதை முழுதாக அனுமதிக்க முடிவதில்லை. ஏனெனில் நீ பயப்படுகிறாய். நீ தங்கு தடையற்று வருவதை அனுமதித்தால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள, அமுக்கி வைக்கப்பட்டுள்ள கோபம், வன்முறை, வெறுப்பு வெளியே வரலாம். எனவே நீ அவைகளை தொடர்ந்து கீழே அமுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அடி ஆழத்தில் நீ தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அதோடு சண்டையிட்டு கொண்டே நீ இயற்கையாக தங்கு தடையற்ற இயல்போடு இருக்க முடியாது. அப்போது நீ அன்பு கொள்வதைப் போல காட்டிக்கொள்கிறாய். நீ நடிக்கிறாய். அது எல்லோருக்கும் தெரியும். நீ நடித்து கொண்டிருக்கிறாய் என்று உன் மனைவிக்கு தெரியும். உன் மனைவி நடித்து கொண்டிருக்கிறாள் என்று உனக்கு தெரியும். எல்லோரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த முழு வாழ்க்கையும் பொய்யாக போகிறது. மனதை கடந்து செல்வதற்கு 2 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, தியானத்தினுள் செல். அதனால் உன்னுள் இருக்கும் மனமற்ற நிலையை தொடு. அதன் பின் எந்த எதிர்த்துருவமும் இல்லாத அன்பை நீ அடைவாய். ஆனால் அந்த அன்பில் எந்த கிளர்ச்சியும் உணர்ச்சி வசப்படுதலும் இருக்காது. அந்த அன்பு மௌனமானது, ஒரு குமிழி கூட இல்லாத ஆழமான அமைதி. அது ஒரு புத்தர், ஒரு ஜீசஸ், இவர்களும் அன்பாயிருந்தார்கள். ஆனால் அந்த அன்பில் எந்த கிளர்ச்சியும் எந்த வீரமும் இல்லை. ஜுரம் எதிர்த்துருவத்திலிருந்து தான் வருகிறது. கிளர்ச்சி எதிர்த்துருவத்திலிருந்தே வருகிறது. 2 எதிரெதிர் துருவங்கள் இறுக்கத்தை உண்டாக்குகின்றன. ஆனால் புத்தரின் அன்பு, ஜீசஸின் அன்பு ஒரு மௌனமான விஷயம். எனவே மனமற்ற நிலையை அடைந்தவர்களால் மட்டுமே அவர்களின் அன்பை புரிந்து கொள்ள முடியும். ஜீசஸ் ஒரு நாள் மதியம் வெயில் நேரத்தில் நடந்து சென்றார். அவர் சோர்ந்து போயிருந்தார். எனவே அவர் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தார். அந்த மரம் யாருக்கு சொந்தமானது என்று அவருக்கு தெரியாது. அது மேரி மேக்டலினுக்கு சொந்தமானது. அவள் ஒரு விபச்சாரி. மேரி மேக்டலின் தனது வீட்டு ஜன்னலிலிருந்து இந்த மிக அழகான மனிதனை இதுவரை தோன்றியவர்களிலேயே அதிக அழகுள்ளவர்களில் ஒருவர் பார்த்தாள். அவள் வசீகரிக்கப்பட்டாள். வெறும் வசீகரிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அவர் உணர்ச்சி வசப்படவும் செய்தாள். எனவே அவள் வெளியே வந்து ஜீசஸிடம் சொன்னாள், எனது வீட்டிற்குள் வாருங்கள். இங்கு ஏன் ஓய்வெடுக்கிறீர்கள்? உங்களை நான் வரவேற்கிறேன். ஜீசஸ் அவள் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை, அவளின் அன்பை,
அன்பு என்று அழைக்கப்படுவதை அவளுடைய கண்களில் கண்டார். ஜீசஸ் சொன்னார், அடுத்த முறை இங்கு கடந்து செல்லுகையில் நான் மறுபடியும் சோர்ந்து போகும்போது நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன். இப்பொழுது எனது தேவை பூர்த்தியாகிவிட்டது. நான் மறுபடியும் நடக்க தயாராகிவிட்டேன். எனவே உனக்கு நன்றி. மேரி அவமானமாக உணர்ந்தாள். இது மிகவும் அரிது. அவள் இதற்கு முன் யாரையும் ஒருபோதும் வரவேற்றதில்லை. அவளை ஒரு முறை பார்ப்பதற்காகவே நீண்ட தூரங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். அரசர்கள் கூட அவளிடம் வருவதுண்டு. அப்படி இருக்க இந்த பிச்சைக்காரன் இவளை மறுத்துவிட்டான். ஜீசஸ் ஒரு வெறும் பிச்சைக்காரன், ஒரு நாடோடி, வெறும் ஒரு ஹிப்பி. இப்படிப்பட்டவன் அவளை மறுத்துவிட்டான். மேரி ஜீசஸிடம் கேட்டாள், எனது அன்பை உன்னால் உணர முடியவில்லையா? இது அன்பின் அழைப்பு. எனவே வா, என்னை உதாசீனப்படுத்தாதே. உனது இதயத்தில் அன்பு சிறிது கூட இல்லையா? ஜீசஸ் அதற்கு அவளிடம் பதிலளித்தார், நானும் உன்னை நேசிக்கிறேன். மேலும் உண்மையிலேயே உன்னிடம் வருபவர்கள் எல்லாம் உன்னை நேசிப்பதாக நடிப்பவர்கள். அவர்கள் உன்னை நேசிக்கவில்லை. அவர் சொன்னார், நான் மட்டுமே உன்னை நேசிக்க முடியும். அவர் கூறியது சரிதான். ஆனால் அந்த அன்பின் தன்மை வேறாக இருக்கும். அந்த அன்பிற்கு எதிர்த்துருவம் மாறுபட்டது இருக்காது. எனவே இறுக்கம் இருக்காது, கிளர்ச்சி இருக்காது. அவர் அன்பை குறித்து கிளர்ச்சி அடையவில்லை, ஜுரம் கொள்ளவில்லை. மேலும் அவருக்கு அன்பு ஒரு உறவல்ல, அது ஒரு இருப்பு நிலை. மனதை தாண்டிச் செல், மனமற்ற நிலையை அடைக. அப்போது அன்பு மலரும். ஆனால் அந்த அன்பிற்கு எதிரானது எதுவும் இருக்காது. மனம் கடந்த நிலையில் எதற்கும் எதிரானது இருக்காது. மனத்தை கடந்துவிட்டால் எல்லாம் ஒன்றுதான். மனதின் உள்ளே எல்லாம் இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஆனால் நீ மனதின் உள் இருந்தால் அப்போது பொய்யாய் இருப்பதை விடவும் உண்மையோடும் உறுதியோடும் இருப்பது சிறந்தது. எனவே உனது அன்பிற்குரியவரிடம் நீ கோபம் கொள்ளும் பொழுது அதில் உண்மையோடும் உறுதியோடும் இரு. நீ கோபத்தில் உண்மையோடும் உறுதியோடும் இரு. அதன் பிறகு எந்த அடக்கி வைக்கப்பட்டதும் இல்லாமல் அன்பு கொள்ளும் கணம் வரும் பொழுது, மனம் அடுத்த அதீத நிலையான அன்பிற்கு நகரும் பொழுது நீ தடையற்று பொங்கி பெருகுவாய். எனவே மனத்தோடு இருக்கும் பொழுது சண்டையை அன்பின் ஒரு பாகமாக எடுத்துக்கொள். எதிரெதிர் துருவங்களில் பேராற்றலோடு வேலை செய்யக்கூடியது மனம். எனவே உனது கோபத்தில் ஆணித்தரமாக இரு, உனது சண்டையில் ஆணித்தரமாக இரு. அப்போது உனது அன்பிலும் நீ ஆணித்தரமாக, அதாவது உண்மையோடும் உறுதியோடும் இருக்க முடியும். எனவே காதலர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஆணித்தரமாக இருங்கள். அப்படி நீங்கள் உண்மையிலே இருந்தால் ஒரு புதுமை நிகழும். நீங்கள் எதிரெதிர் துருவங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் மடத்தனத்தால் சலிப்பும் சோர்வும் அடைவீர்கள். ஆனால் ஆணித்தரமாக இருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் சலிப்படைந்தவர்கள் ஆக மாட்டீர்கள். ஒரு அடக்கி வைக்கப்பட்ட மனத்தால் ஒருபோதும் அது எதிரெதிர் துருவங்களால் பீடிக்கப்பட்டிருப்பதை பற்றிய உண்மையான விழிப்புணர்வை அடைய முடியாது. அவன் ஒருபோதும் உண்மையாக கோபப்படவில்லை. அவன் ஒருபோதும் உண்மையாக அன்பு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு மனதை பற்றிய உண்மையான அனுபவம் ஏதுமில்லை. அதனால்தான் நான் ஆணித்தரமாக இருக்க வற்புறுத்துகிறேன். பொய்யாக இருக்காதே, உண்மையாகவே இரு. மேலும் உண்மையாகவும் உறுதியோடும் இருப்பதில் அதற்கென்று ஒரு அழகு இருக்கிறது. நீ உண்மையாக ஆணித்தரமாக கோபப்படும் பொழுது அதை உன்னிடம் அன்பு கொண்டவர் புரிந்து கொள்வார். பொய்யான கோபம் அல்லது பொய்யான அன்பை மட்டுமே மன்னிக்க முடியாது. பொய் முகத்தை மட்டுமே மன்னிக்க முடியாது. ஆணித்தரமாக இரு. அப்போது அன்பிலும்
நீ ஆணித்தரமாக இருப்பாய். அந்த ஆணித்தரமான அன்பு ஆணித்தரமான கோபத்தை சரி செய்துவிடும். மேலும் இந்த ஆணித்தரமான வாழ்வின் மூலம் நீ சலிப்படைந்து விடுவாய். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நீயே ஆச்சரியமடைவாய். நீ ஏன் பெண்டுலம் போல ஒரு துருவத்திலிருந்து மற்றொன்றிற்கு ஆடிக்கொண்டிருக்கிறாய்? நீ சலித்து போவாய். அதன் பிறகு மட்டுமே நீ துருவங்களை கடந்தும் மனதை கடந்தும் செல்ல முடிவு செய்வாய். ஒரு உண்மையும் உறுதியும் கொண்ட ஆணாக அல்லது உண்மையும் உறுதியும் கொண்ட ஒரு பெண்ணாக இரு. எந்த பொய்யானதையும் அனுமதிக்காதே, நடிக்காதே. உண்மையாயிரு. இருக்கும் துன்பத்தை அனுபவி. துன்பப்படுதல் நல்லதுதான். துன்பப்படுதல் உண்மையில் ஒரு பயிற்சி, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. எனவே துன்புறு. கோபத்தில் துன்புறு, அன்பில் துன்புறு, வெறுப்பில் துன்புறு. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒருபோதும் பொய்யாக இருக்காதே. நீ அன்பாக உணரவில்லை என்றால் அப்போது நீ அன்பாக உணரவில்லை என்று சொல்லிவிடு. நடிக்காதே. நீ அன்போடு இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்காதே. நீ கோபமாக இருந்தால் அப்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல். மேலும் கோபமாயிரு. மிகுந்த துன்பம் அங்கிருக்கும், ஆனாலும் துன்புறு. அந்த துன்பத்தின் மூலமாக ஒரு புதிய உணர்வு நிலை பிறக்கும். அன்பு மற்றும் வெறுப்பு என்பதன் முழு மடத்தனத்தை பற்றிய விழிப்புணர்வை நீ அடைவாய். நீ ஒருவரை வெறுக்கிறாய், அதோடு அந்த ஒருவரையே நேசிக்கிறாய். மேலும் நீ ஒரு வட்டத்திலேயே சுற்றி வந்து கொண்டிருக்கிறாய். அந்த வட்டம் தெள்ளத் தெளிவாக உனக்கு தெரிந்துவிடும். அப்படி அது தெள்ளத் தெளிவாக தெரிவது துன்புறுவதன் மூலமாக மட்டுமே நடக்கும். துன்பத்திலிருந்து தப்பிக்காதே. உனக்கு உண்மையான துன்பம் தேவை. அது தீயை போன்றது. அது உன்னை எரித்துவிடும். பொய்யானவையெல்லாம் அதில் எரிந்துவிடும். உண்மையானவையெல்லாம் அங்கிருக்கும். இதைத்தான் இருப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்பவர்கள் ஆணித்தரமானது என்று அழைக்கிறார்கள். ஆணித்தரமாக இரு. அதன் பிறகு நீ இனிமேலும் மனத்துடன் இருக்க முடியாது. உண்மை இல்லாமல் இரு. பிறவி பிறவியாக மனத்துடனேயே இருப்பாய். நீ இரட்டை தன்மையில் சலிப்படைவாய். ஆனால் ஒருவன் நடித்து கொண்டும் இரட்டை தன்மையில் உண்மையாக இல்லாமலும் இருந்தால் எப்படி அவன் இரட்டை தன்மையால் சலிப்படைய முடியும்? நீ சலிப்படையும் பொழுது அன்பு என்று அழைத்து கொள்ளப்படுகின்ற மனத்தினுடைய அன்பு ஒரு நோய் என்பதை அறிந்து கொள்வாய். ஒரு காதலனால் தூங்க முடியாததை நீ ஆழ்ந்து கவனித்திருக்கிறாயா? அவன் சகஜமாக இல்லை. அவன் ஜுரத்தில் இருக்கிறான். நீ அவனை பரிசோதித்தால் அவன் பல நோய்களின் அறிகுறிகளை காட்டுவான். இந்த அன்பு, அப்படி அழைத்து கொள்ளப்படுகின்ற மனம் மற்றும் உடம்பின் அன்பு உண்மையிலேயே ஒரு நோய்தான். ஆனால் இதனால் ஒருவன் தொடர்ந்து ஆட்கொள்ளப்படுகிறான். இதன் செயல்பாடே இங்கு ஆக்கிரமிப்புதான். இது இல்லாவிட்டால் நீ செய்வதற்கு எதுவும் இல்லாதது போல உணர்வாய். நீ இந்த உலகத்தில் எதுவும் செய்யாமல் இருப்பது போல உணர்வாய். உனது முழு வாழ்க்கையும் வெறுமையாக காட்சியளிக்கும். மனம் அதுவே ஒரு நோய். எனவே மனத்தைச் சேர்ந்தது எதுவாக இருந்தாலும் அதுவும் நோயாகவே இருக்கும். மனத்தை தாண்டினால் மட்டுமே நீ இரட்டை தன்மையாக பிரிக்கப்படாத பொழுது மட்டுமே நீ ஒன்றாக இருக்கும் இடத்திலேயே ஒரு மாறுபட்ட அன்பு மலரும். ஜீசஸ் இதை அன்பு என்றழைக்கிறார். இதையே புத்தர் கருணை என்றழைக்கிறார். இது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே. நீ இதை எப்படி அழைக்கிறாய் என்பதால் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. அதற்கு எதிரானது ஒன்று இல்லாத ஒரு அன்புக்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் நீ இந்த அன்பை கடந்து போனால் மட்டுமே அந்த அன்பு வர முடியும். நீ கடந்து போவதற்கு ஆணித்தரமாக இரு என்று நான் வலியுறுத்துகிறேன். உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்பது வெறுப்பில், அன்பில்,
கோபத்தில், எல்லாவற்றிலும் ஆணித்தரமாக உண்மையாக நடிக்காமல் இரு. ஏனெனில் உண்மையானவற்றை மட்டுமே கடந்து செல்ல முடியும். நீ பொய்யானவற்றை கடந்து போக முடியாது.